பட்ஜெட் நான் கிளம்பி வரும்போதுதான் பைனான்ஸ் மினிஸ்டர் அதை வாசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து போன்ல தான் வண்டியில பாத்துக்கிட்டே வந்தாங்க. இது எப்படி இருக்குன்னா பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு. பொதுவா நல்ல பட்ஜெட் இல்லைன்னு சொல்ல முடியாது. தேர்தலை ஒட்டி வருகின்ற இந்த பட்ஜெட் மிக மிக முக்கியமான ஒரு பட்ஜெட். 9வது முறையாக அவங்க பட்ஜெட் வாசிச்சிருக்காங்க. நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு பெண்ணாக, ஒரு பினான்ஸ் மினிஸ்டராக அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த ஒரு பெண் தலைவியாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து எதெல்லாம் பிளஸ்ன்னு சொல்லிடுறேன். ஒரு 5 பாயிண்ட் நான் இன்னைக்கு அறிக்கையும் தரப்போறேன். இப்ப கொஞ்ச நேரத்துல இந்த பட்ஜெட்டை குறித்த அறிவிப்பும் வரப்போகுது. இப்ப நம்ம பார்த்தோம்னா தமிழ்நாட்டுக்கு அதிகமாக சென்னை, பெங்களூர், சென்னை, கொல்கத்தா என்று நிறைய ரயில் டிராக்ஸ் கொடுத்திருக்காங்க. ரயில்வே திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. அது தமிழ்நாட்டுக்கு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். அதே போல மற்றபடி பார்த்தோம்னா விவசாயிகளுக்கு, அதாவது 40,000 கோடி பயோ ஆர்கானிக் அந்த விவசாயத்திற்கு ஒதுக்கி இருக்காங்க. இதனால நிச்சயமாக லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு, விவசாயிகளுக்கு நிச்சயம் வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்பதுல மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி இன்னைக்கு சாலை வசதி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு பல ஆயிரம் கோடி ஒதுக்கி இருக்காங்க. இங்க நாகர்கோயிலும் ஒரு ஸ்மார்ட் சிட்டி தான். இந்த முறை நிச்சயம் அந்த பட்ஜெட் வந்து நாகர்கோவில சிறந்த முறையில அந்த எல்லா பணிகளும் முடிஞ்சு தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற நகரங்கள் ஸ்மார்ட் சிட்டியாக மாறுவதற்கு அந்த திட்டம் வரவேற்கக்கூடிய விஷயம். அதே மாதிரி நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு ஜவுளிகளுக்கு பூங்கா அமைப்போம் என்று சொல்றாங்க. தமிழ்நாடு ஜவுளிகளை அதிகமாக நம்பி இருக்கின்ற ஒரு ஸ்டேட். எனவே நிச்சயம் காஞ்சிபுரம், ஆரணி, நாமக்கல், ஈரோடு நிறைய இடம் நமக்கு ஜவுளியை நம்பி இருக்காங்க. சோ இது வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி இப்போ நம்ம பார்த்தோம்னா எல்லா இடத்துலயுமே வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வந்து நிறைய நடத்துவதற்கு, அதாவது AI தொழில்நுட்பம், அதே போல ஐடி இண்டஸ்ட்ரீஸ், இதன் மூலம் நிறைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தர நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் நம்ம வந்து பாராட்டக்கூடியது. இதுல எதெல்லாம் நமக்கு சரியா இன்னும் அவங்க பண்ணிருக்கணும்னு என் மைண்டுக்கு தோன்றது, நான் பார்த்த பட்ஜெட்ல எங்களுடைய கழகத்துல முக்கிய நிர்வாகிகளையும் கலந்து ஆலோசனை தான் சொல்றேன். இன்னைக்கு வந்து மற்ற ஸ்டேட்டுகளுக்கு வந்து நதிகள் இணைப்பை பத்தி அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா தமிழ்நாடுல மிகப்பெரிய நதிகள், அதாவது காவேரி, தாமிரபரணி எல்லாமே இருக்குது. இங்க நதிகளின் இணைப்புக்கோ நீர் வளர்ச்சி மேலாண்மைக்கோ எந்த அறிவிப்பும் வராதது தமிழக மக்களுக்கு ஒரு ஏமாற்றம். அதே மாதிரி வரிகள் எல்லாத்திலயும் வரி, ஜிஎஸ்டில இருந்து டிடிஎஸ்ல இருந்து நிறைய வரிகள் இருக்கு. இந்த வரிகளுக்கெல்லாம் விலக்களித்து சிறு குறு தொழிலாளர்களுக்கு ஒரு பயனளிக்கக்கூடிய அளவு வலி இல்லாத வரிகள் நீக்கம் வரும் அப்படின்னு எல்லாரும் நம்பினாங்க. ஆனா அது அறிவிக்கப்படலை. அதே மாதிரி நம்ம சொல்லணும்னா இன்றைக்கு ரயில்வேல சில இடங்கள் நமக்கு கொடுத்திருக்காங்க. இன்னும் நிறைய பயனாளியர்களுக்கு அதுல சொல்ல வேண்டிய திட்டங்கள் நிறைய எதிர்பார்த்தாங்க. இன்னைக்கு அதுவுமே வந்து நடக்காதது கண்டிக்கத்தக்கது. அதே மாதிரி நம்ம பார்த்தோம்னா இந்தியாவினுடைய பொருளாதாரம் தினந்தோறும் வீழ்ச்சி அடைந்து கொண்டே போகுது. அமெரிக்கா இன்னைக்கு 50% வரி விதிப்பேன் மிஸ்டர் ட்ரம்ப் சொல்றார். இதுக்கெல்லாம் நிச்சயம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அளவு ஒரு அறிவிப்பு வரும் அப்படின்னு நம்ம மக்கள் நம்பினாங்க. அதுக்கு இல்ல. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு தொடர்ந்து இந்தியாவினுடைய ஜிடிபி ரேட் குறைஞ்சுக்கிட்டே போகுது. இதனால விலைவாசி உயர்ந்து கொண்டே போகுது. விலைவாசி கட்டுப்படுத்துவதற்கு எந்த அறிவிப்புமே இல்லை. தொடர்ந்து தங்கம், வெள்ளி போன்ற அனைத்து உலோகங்களினுடைய விலை எங்கேயோ போயிட்டு இருக்கு. இது ஒட்டுமொத்த மக்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கு. அது மட்டும் இல்லாம அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயர்வும் மிகப்பெரிய அளவுல இருக்கு. சோ விலைவாசியை கட்டுப்படுத்த வரிகள் இல்லாத ஒரு பட்ஜெட்டா இருக்கும்னு மக்கள் நம்பினாங்க. அது இல்லாதது ஒரு ஏமாற்றம். இது போல நம்ம வந்து நிறைய சொல்லிட்டே போலாம். தேர்தல் நேரம் அப்படின்றதுனால இன்னும் நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது. ஆனா ஓரளவுதான் அந்த வந்திருக்கு. இத வந்து ஒரு சிங்கிள் லைன்ல நான் சொல்லணும்னா, யானை பசிக்கு
சோள பொரிய கொடுத்தது மாதிரிதான் இந்த பட்ஜெட்டை மக்கள் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்காங்க. எனவே இன்னும் வருகின்ற காலங்களில மக்களே தான் எஜமானர்கள். எந்த திட்டம் வந்தாலும் மக்களுக்கு தான். மக்கள் வரவேற்கின்ற வேலை வாய்ப்பு, ஊழல் இல்லாம, அதே மாதிரி விவசாயம், நெசவு, அதே போல மருத்துவம், கல்வி, எல்லா செக்டருக்கும் நிறைய அறிவிப்புகள் வரும்னு நினைச்சோம். அதுல கொஞ்சம் கொஞ்சம் வந்திருக்கு, சிலது வரல. எனவே நிச்சயம் இது வந்து வரவேற்கக்கூடியதாகவும் வரவேற்பு இல்லாததும் கலந்து யானை பசிக்கு சோள பொரியாகும். மத்திய அரசு கிட்ட கேட்டா ஏற்கனவே இத்தனை லட்சம் கோடி நாங்க தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கிறோம், ஆனாலும் அவர்கள் எங்களுக்கு தரலை அப்படின்னு சொல்றாங்கன்ற ஒரு புள்ளி விவரத்தை அவங்க அறிவிச்சிருக்காங்க. அதனால உண்மை நிலை என்ன என்பதை நிபுணர்களும் அரசாங்கங்களும் சேர்ந்து ஒரு வெள்ளை அறிக்கையை கொடுக்கணும். ஆக்சுவலா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எத்தனை லட்சம் கோடி கொடுத்திருக்கீங்க, எந்தெந்த ஸ்கீமுக்கு கொடுத்திருக்கீங்க, அது மக்களுக்கு எந்த வகையில வந்து சேர்ந்து இருக்கு அப்படிங்கறத மத்திய மாநில அரசுகள் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்கணும். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.